தமிழ்நாட்டிற்கான உரிமையை கேட்டால் ஒருமையில் பேசுவதா என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தி மொழியை திணிப்பதில் ஆர்வம் காட்டும் அண்ணாமலை மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை குறித்து ஏன் பேசுவதில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வினவியுள்ளார். ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழியை மூன்றாவது மொழியா படிங்கன்னு சொல்றாங்க. கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க. ஒரு மொழியை மூன்றாவது மொழியை பிடிச்ச மொழியை படிங்க. இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார்? எங்கீங்க ஹிந்தியை திணிக்கிறார்? புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த 27வது பக்கத்துல 4வது பாரா 4.13 and 4.14 தெளிவா சொல்லுது. 3 மொழி நடத்தப்படும், 2 மொழி இந்திய மொழி, வேறு நாட்டின் மொழி ஒன்று இருக்கலாம். ஆனால் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல கடைசியா சமஸ்கிருதம் ஒரு மொழியாக இருக்கும். இதுதான் ஆரிய தந்திரம், இதுதான் பூனைக்குட்டியை வெளியே வருவதற்கான சூழ்ச்சி நீட்சி. இன்றைக்கு கோடான கோடி இளைஞருடைய நம்பிக்கையாக இருக்கிற மாண்பிற்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் விழிக்கிறார். கேவலம் கவுன்சிலர் கூட ஆக முடியாத தற்குரிய அண்ணாமலை எங்கள் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன? பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க, சேர்மனா இருக்கிறாங்க, ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க. இல்லை 2 மொழி தான் படிக்கணும், 3 மொழி படிக்கக்கூடாது. இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க ஹிந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும்னு ஏன் கவலைப்படலை? அதை பற்றி என்னைக்கு இவர் குரல் கொடுத்துருக்காரு? இவருடைய பிரதமர்கிட்ட போய் அதை பற்றி என்னைக்காவது மனு கொடுத்துருக்காரா? நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.